Hi brothers and sisters, welcome to this new video. காலையில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா படுக்கும்போது ஏதோ தூங்கும்போது ரொம்ப அசம் தூங்கிட்டேன். அந்த காஃப்னால அது வந்து அப்படியே அமுங்கி போய் ரெட்டாக இருந்தது. இந்த ரெட்டோட கேமரா முன்னாடி இருந்தால் ஒரு மாதிரி பயமாக நீங்களும் பயந்துடுவீங்க அந்த மாதிரி. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை மெசேஜ் போட்டேன், அப்பாலஜிஸ் ஃபஸ்ட்டு. சரி, நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடலாம். சைனா வந்து ட்ரம்ப் வந்து 90 days எக்ஸ்டென்ஷன் பண்ண உடனேயே குளோபல் மார்க்கெட் எல்லாம் மேலே ஏறிச்சு. யூஎஸ் மார்க்கெட் பர்டிகுலராக, அப்புறமா ஜப்பான் மார்க்கெட் 2% மேலே ஏறிச்சு. இதை தொடர்ந்து இன்றைக்கும் நம்ம மார்க்கெட் ஏறும் எதிர்பார்த்த நிலையில் இந்தியாவுக்கு ஏதாவது நல்ல செய்தி இருக்குமான்னு பார்க்குற நிலையில், ஆனால் எதுவும் நடக்கலை. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிஃப்டி ஒரு பேயாட்டம் ஆடி இருக்கு. அந்த பேயாட்டத்துக்கு காரணம் என்ன, எது வரை தொடரும், இதெல்லாம் நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம். திங்கக்கிழமை மேலே போச்சு, செவ்வாய்க்கிழமை கீழே வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை மேலே, வெள்ளிக்கிழமை கீழே, இப்படி ஒரு நாள் மாறி மாறி போயிட்டுருக்கு. இந்த சார்ட்டை பாருங்கள், டே கேண்டில் மாத்திரை இதை பாருங்கள். வியாழன் க்ரீனு, வெள்ளி ரெட்டு, திங்கள் க்ரீனு, செவ்வாய் இன்னைக்கு ரெட்டு. சரியா? இன்னைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி 1.25% டவுன் ஆகி 45 பாயிண்ட்ஸ் மெயினாக நிஃப்டியுடைய இறக்கம் 97 பாயிண்ட் அந்த இதுக்கு மெயினான காரணமாக இருந்தது. இந்தியா விக்ஸ் ஃப்ளாட்டாக தான் ஆச்சு, 12.23, நேற்றை விட 0.12% தான் அப்பு. அதே மாதிரி ஐஎன்ஆர் 87.89 தான் லைஃப் டைம் லோ, இப்போ 87.72 அதே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே ட்ரம்ப்புடைய இந்த தாரிஃப் பிரச்சனைனால தான். மறுபடியும் நிஃப்டி வந்து 100 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கு. ஒரு நாள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகுது, ஒரு நாள் கீழே வருது, இப்படி மாறி 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 வந்துகிட்டு இருக்கு. சரி, காலையிலேயே டெலிகிராமில் நிஃப்டி வந்து கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆனதுனால ஃப்ளாட்டுன்னு அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது டெலிகிராமில் சில ஃபேக் டெலிகிராம் ஐடி இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிடாதீங்க. அதில் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஜுகேஷனுக்காக. சரியா? சார்ட் பேட்டர்ன்ஸு மற்ற எல்லாமே நம்ம பண்ணுறோம். சரி, இப்போ சார்ட்டுக்கு வந்துடலாம். எஸ்டர்டே க்ளோஸ் வந்து நிஃப்டி 24,585, இன்றைக்கி ஓப்பன் 24,563. பாருங்க, 5 மினிட்ஸுக்கு மாற்றிடுறேன். 9:15 ஒரு 24,530ங்கிற ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. கடன்னு 24,702 10 மணிக்கு, அதுதான் இன்றைய ஹையும் கூட. 24,702 போச்சு, கடன்னு. அப்புறம் மழை கீழே விழுந்தது. 11 மணிக்கு 24,532, மறுபடியும் 170 பாயிண்ட்ஸ் டவுனு, 170 பாயிண்ட்ஸ் அப்பு, 170 பாயிண்ட்ஸ் டவுனு. அப்புறம் 12:45 மறுபடியும் 24,640, 100 பாயிண்ட்ஸ் அப்பு. அப்புறமா 3:30 மணி வரைக்கும் 24,487, ஒரு 150 பாயிண்ட்ஸ் டவுனு. இது ஒரு பெரிய பேயாட்டம், மேலே கீழே மேலே கீழே பெரிய பேயாட்டம் நடந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு டே கேண்டில் மாற்றுறேன். இன்னைக்கு ஓப்பன் 24,563, ஹை 24,702, லோ 24,465, க்ளோஸ் 24,487, 235 பாயிண்ட்ஸு இன்னைக்கு டவுன் ஆகிருக்கு. 1/2%, 230 பாயிண்ட் கேண்டில், ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு 1/2% டவுனு, 97 பாயிண்ட்ஸு டவுனில் முடிஞ்சுது. சப்போர்ட் அகைன் 24,300, ரெசிஸ்டன்ஸ் 24,800, 25,000. இன்னைக்கு அட்வான்ஸ் 1,306, டிக்ளைன்ஸ் 1,392, ரெட் கேண்டில் 32, கிரீன் கேண்டில் 19. டாப் கெய்னர் மாறுது 2% அப்பு, டெக் மஹிந்திரா 2% அப்பு, ஹீரோ மோட்டார் 1.25% அப்பு, மஹிந்திரா 1.5% அப்பு. டாப் லூசர் பஜாஜ் ஃபைனான்ஸ் 2.25% டவுனு, ட்ரெண்ட் 1.5% டவுனு, இந்துஸ்தான் யூனிலிவர் 1.5% டவுனு, ஹெச்டிஎஃப்சி 1.25% டவுனு. வெயிட்டேஜ் 80 பாயிண்ட்டுக்கு மஹிந்திரா 10 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஹெச்டிஎஃப்சி முன்னாடியே சொன்ன மாதிரி -45, ஐசிஐசி -23, ரிலையன்ஸு -9. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அந்த பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்துப்பாங்க. அதே தான் இந்திய நிஃப்டி மாதிரியே வியாழக்கிழமை க்ரீன் கேண்டில், வெள்ளிக்கிழமை ரெட்டு, திங்கக்கிழமை க்ரீனு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ரெட்டு, மாறி 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 போயிட்டே இருக்கு. 55,000 to 55,500 அதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருக்கு. ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு இறங்குச்சு அதிகமாக. இன்னைக்கு கிரீன் கேண்டில் 2, ரெட் கேண்டில் 10. சப்போர்ட் 54,500, ரெசிஸ்டன்ஸ்
55,500 ரெசிஸ்டன்ஸ். இன்னைக்கு 55,001 டு 55,566 தான் மூவ்மெண்ட். மொத்தம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். சரியா? சரி, அடுத்தது வந்து கோல்டு பார்த்துடலாம். கோல்டு பொறுத்தவரை இன்னைக்கு 3,343 ட்ரேட் ஆகுது. இந்த பாருங்க, அதோடைய லைஃப் டைம் ஹை வந்து 3,500 தான். கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு 0.5% கிட்டக்க டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோல்டு. இன்னைக்கு இதில் வந்து ரீட்டைலில் 9,295, சில்வர் வந்து 126. சில்வரும் இன்னைக்கு கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கு. இந்த ஸ்விங்குடைய ஹை 39.502, இப்போ ட்ரேட் ஆகுறது 37.708. அதே மாதிரி பிட்காயின் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை கிட்டக்க நேற்று போச்சு. அதாவது 1,22,312 வரை போச்சு. இப்போ வந்து 1,18,270. அதோடைய லைஃப் டைம் ஹை 1,23,236. யுஎஸ் ஆயில் 23.86 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இப்போதைக்கு ட்ரேட் ஆகுது. அந்த S&P 500 1/4% டவுனு, நாஸ்டாக் 1/4% டவுனு. யூரோப் மார்க்கெட், இங்கிலாந்து FTSE ஃப்ளாட்டு, CAC இட்டாலி ஃப்ளாட்டு, DX 1/2% டவுனு. ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 2.25% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 1/4% டவுனு, ஹாங்காங் ஹேங்செங் 1/4% அப்பு, தைவான் ஃப்ளாட்டு, கொரியா கோஸ்பி 1/2% டவுனு, SCT கம்போசிட் நோ டேட்டா அண்ட் ஜாக்கர்தா 2.5% அப்பு, இந்தோனேஷியா, சைனா சங்கை வந்து 1/2% அப்பு. சரி, இதுக்கு போயிடலாம். நம்ம ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. நாளை கழிச்சு நமக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்குது. வெள்ளிக்கிழமை இல்லை, அதனால நாளை கழிச்சு ஒரு கடுமையான ஒரு ட்ரேடிங் டேயாக தான் இருக்கணும். சப்போர்ட் வந்து 24,500, 24,400, 24,000 இது மூணுலையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் சைடு 25,500 டு 25,200, 1,00,000க்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த சார்ட்டை நீங்கள் வந்து பாருங்க, ஃபுல்லாக சரியான ஓப்பன் ரெசிஸ்டன்ஸ் சைடு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். இது கூட சில நேரங்களில் சில விஷயங்கள்லாம் ட்ராப்பாக கூட இருக்கும். இதை வச்சுட்டு ட்ரேட் பண்ணும்போது பிடிக்கிறதுக்கு இருக்கலாம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரி, FIDA பொறுத்தவரை அதே மாதிரி பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.65 இருக்கு. அதாவது பியரிஸ் 0.65னா பியரிஸாக இருக்கு. FIDA பொறுத்தவரை நேற்று வந்து 1,202 கோடிக்கு விற்றுருக்காங்க. இது வரைக்கும் 15,227 கோடிக்கு விற்றுருக்காங்க. இந்த மாசத்துல, போன மாசத்துல ஏற்கனவே தெரிஞ்சதான் 47,661 கோடிக்கு விற்றுருக்காங்க. சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம். முக்கியமான நியூஸ் வந்து அதாவது இவர் தாரிஃப் போட்டார்ல இந்தியாவுக்கு ட்ரம்ப், அது என்ன சொல்றாரு, ஹிட் ரஷ்யன் எக்கானமி வெரி ஹார்டுங்கிறாரு. பிக் ப்ளோ டு மாஸ்கோ, NDTVல சொல்றாப்புல ட்ரம்ப் சொன்னதாக. சரியா? அப்புறம் ட்ரம்ப் சேஸ் வந்து ஹி வில் ட்ரை டு கெட் பேக் டெரிட்டரிட்டி ஃபார் யுக்ரைன் இன் டாக்ஸ் புத்தின்ங்கிறாப்புல பிபிசியில். அதாவது ரஷ்யா பிடிச்ச இடத்த வந்து நான் பேசி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி பிபிசியில் நியூஸ் வருது. அப்புறம் சைனா வந்து 24% அமெரிக்காவுக்கு அடிஷ்னல் இது போட்டதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஏற்கனவே 90 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நியூஸ் 18லேருந்து நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க மோர் தென் half ஆஃப் த இந்தியன் எக்ஸ்போர்ட் சப்ஜெக்ட் டு US தாரிஃப்ஸ் அப்படின்றாங்க. CNBC 18ல் இந்த TV 18ல் வந்திருக்கு. In India, Trump tariff spark calls to boycott American goods. ரீட்டைல்ஸில் இது வந்திருக்கு. அமெரிக்கன் குட்ஸை பாய்காட் பண்ணணும் பற்றி இந்தியாவில் இது நடக்கிறதாக ரீட்டைல்ஸில் வந்திருக்கு. அப்புறம் ஈரான் சேஸ் டாக்ஸ் வித் IAEA டெக்னிக்கல் அண்ட் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரிபனில் இந்த நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஈரானில் வந்து கடுமையான வாட்டர் கிரைசிஸும் அண்ட் பவர் கிரைசிஸ் இருக்கிறதாக India.comல வந்திருக்கு. இங்கே 89 people 24 மணி நேரத்துக்குள்ளே இஸ்ரேல் சாவடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அல் ஜசீரா நியூஸ் வந்திருக்கு. இதுதான் உலக செய்தி. பரவாயில்ல. இப்போ டெக்னிக்கலாக போயிடும். இந்த பேயாட்டு எது வரைக்கும் தொடரும்டா, இந்த ஒரு சார்ட்டு போயிடலாம். எது வரைக்கும் தொடரலாம்டா, இந்த பாருங்க, இந்த 4 hours மாத்திரம் நிஃப்டி பாருங்க. 30 minutes பார்த்தா இன்னும் நல்லா தெரியும். 30 minutesல சார்ட்டை பெருசு பண்ணிக்கிறேன். பாருங்க, அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் இருக்கு பாருங்க. மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. இதுக்கு மெயினான காரணம்டா FIs வந்து வித்தே தீர்வேன்னு இருக்காங்க, DIs அதை வாங்கியே தீர்வேன்னு இருக்காங்க, மார்க்கெட்டை கீழே விழ விட மாட்டேன்னு இருக்காங்க. இதுதான் சொல்லுது டெய்லி.
சரியா? இப்போ பாருங்க, நேற்று கூட எஃப்ஐஸ் 1202 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐஸ் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க பாருங்க, 5972 கோடி. அவங்க விற்றதை விட 4 மடங்கு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 8th ஆகஸ்ட் பாருங்க, 7723 கோடிக்கு டிஎஸ் வாங்கியிருக்காங்க. 7th ஆகஸ்ட் பாருங்க, இவங்க 5000 கோடிக்கு விற்றுருக்காங்க, அவங்க 10,864 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டு டிஎஸ் வாங்குறது இம்பார்ட்டன், கடுமையான போட்டி நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த பேயாட்டம் தொடரும். வேகமாக இறங்கும், வேகமாக ஏறும், கவனம் தேவை. நம்பர் 1. அப்புறம் 2வது ட்ரம்புக்கும் இந்தியாவுக்கும் கடுமையான சண்டை. இது இந்த தாரிஃபு, அந்த தாரிஃபு, அந்த பேச்சில் இந்த பேச்சில் மாறி மாறி இருந்துட்டு, இதுவும் ஒரு கூல் டவுன் ஆன வரைக்கும் இந்த பிரச்சனை தொடரும். ஏன்டா ஏற்கனவே நம்ம ஐஎன்ஆர் வேறு வீக் ஆகிட்டு, சாரி, இது கூல் ஆகிற வரைக்கும் இந்த பேயாட்டம் தொடரும். இந்த 2 விஷயங்கள் சரியாகிற வரைக்கும் இந்த பேயாட்டம் தொடரும் தான். இது 2ம் சரியாகணும். நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸுடைய மணி நல்லா டபுள் ஆகணும், ட்ரிபிள் ஆகணும்னு வேண்டிக்குவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.